வந்து கையால பட்டு ஹாப்பி நியூ இயர். இது வந்து வருஷம் வருஷம் போடுற வந்து கோலம் அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல ஐஸ் பேக்ரவுண்ட்ல. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் பவி. நான் தான் உங்கள் பவி. இப்படி சொல்ல போறேன் இனிமே. நான் தான் உங்கள் பவி. இங்க பாருங்க பாவி. ஐயோ நான் இல்லையே. ஹாய் கத்திரிக்கோலம். ஓகே, இப்போ வழக்கம் போல நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி என் வாய் வந்து இங்க வீங்கி இருக்கு. உங்க யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஏன் வீங்கி இருக்கு அப்படின்னா, எனக்கு லாஸ்ட்ல ஒரு கடாப்பல் வளருது. தெரிஞ்சா சொல்லுங்க, நீங்க பதிலே சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க. இங்க கடாப்பல் வளருது. யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிட்டேன். சரி, நான் பாத்தீங்கன்னா கம்பல் போடல, அதனால ஒரு மாதிரி அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு. இல்லைன்னா மட்டும் நீ நல்லா இருப்பியா நிறைய பேர் நினைப்பீங்க. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. நிறைய ஆபத்து இருக்கு. சோ ஃபேன் கிட்ட மட்டும் ஆமா, இந்த 1 வீக்கா வந்து இல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூ இயர் ஸ்பெஷல் vlog. நோ கமெண்ட், சிம்பிளி வேர். ஓகே, அட்வான்ஸ் நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலை வலிக்கிறான். போலாம். பாய். வாங்க போலாம். ஸோ ஹாய், வந்து இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபேனால நிறைய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன ஆபத்துனா, இப்போ வந்து ஒரு 1 வீக் 3 டேஸ் முன்னாடி வந்து இங்க வந்து நாங்கள் ஆயா வீட்டில் தான் இருக்கோம். ஆயா வீட்டில் என்னாச்சு, இது எப்பயோ கட்டின வீடுன்றதால ரோட்லாம் வந்து தூக்குனதால வீடு டவுன் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து ஹைட் தூக்கிட்டோம். ஹைட் தூக்குனதால ஃபேன்லாம் வந்து சீலிங்கும் அது வந்து அந்த பாருங்க எப்படி திட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கிட்ட இருந்ததால ஃபேன்லாம் எங்களுக்கு தலைக்கு கிட்ட இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதால எனக்கு படல, அவங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதால அவங்களுக்கு பட்டுருச்சு. என்னடா இது இப்படி சத்தம்? அதனால வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். அதனால என்ன நிறைய வாட்டி வந்து எல்லாருக்கும் வந்து மறந்து போய் எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ல வந்து நிறைய வாட்டி அடிபட்டு இருக்கு. பட் இந்த டைம் என்னாச்சு, அதிகமா விரல் உள்ள விடும் போதெல்லாம் எதுவும் ஆகல, கம்மியா விரல் விட்டா லைட்டா தான் பட்டிருக்கு இந்த இடத்துல. ஒண்ணுமே ஆகல, லைட்டா தான் பட்டுச்சு ஒரு வாட்டி. அது வந்து பயங்கரமா வந்து கை வீங்கி பாவம் ரொம்ப வலிச்சிருச்சு. What happened? You are looking so sad and bad. பட் இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ வந்து டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ இந்த உனக்கு வந்த இந்த கண்டம் வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆண்டவரை வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். என்னாலையும் பேச முடியல. எனக்கு வந்த கஷ்ட துன்பங்களும் வந்து இந்த லாஸ்ட்ல வந்து பல்லு வளருதுன்னு சொல்லல, எனக்கு வந்து இந்த பக்கம் வீங்கிருச்சு. என்னாலே பேசவே முடியல. அப்படி இருந்தும் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லைக் பண்ணுங்க. ஆரம்பிக்கவே இல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம கோலம் போட போறோம். பிளஸ் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எங்க வீட்டுல யாருமே இல்ல, ஏன்னா வந்து எல்லாரும் மலைக்கு போயிருக்காங்க. எங்க தம்பிங்க மாமாஸ் எல்லாருமே மலைக்கு போயிருக்காங்க. எப்பவுமே போவாங்க. இன்னைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நானு, எங்க வீட்டுக்காரர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எங்க குட்டீஸ் இருக்காங்க, அப்புறம் எங்க மாமி வந்து நம்ம பாப்பா வச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து நம்ம தம்பி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கேக் கட் பண்ணலாம். ஓகே, கேக் கட் பண்ணிடலாமா? ஹாப்பி நியூ இயர்க்காக நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பொடிசுக்காக, அப்புறம் வந்து நம்மளோட பொடிசுக்காகும். ஐயோ, கேக்கு வந்து கையால் பட்டு. ஹாப்பி நியூ இயர். கேக்கு உடஞ்சி போயிடுச்சு.
கேக்கு உடஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே, என் தங்கச்சி இருக்காங்க, அவ வந்து ஒளிஞ்சு போயிட்டா. ஐயோ ஒளிஞ்சு அவ வந்து அப்படிக்கா போயிட்டா. சரி அப்புறம் வந்து எங்க ஆயா வராங்க. ஆயா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லியா? என்னையா இருங்க, நான் மக்களை பாருங்க, ஃப்ரண்ட்ல இருந்து காட்டுறேன். சொல்லியா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி வாங்க கேக் கட் பண்ணலாம். கம் ஆன் பாபா. ஹாப்பி நியூ இயர். 1 2 1 3 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த பக்கமோ ஏய் ஆய் இருக்கமா? இல்ல இல்ல கேக் கட் பண்ணும்போது ஆய் இருக்கா? கட் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ நான் கட்டி வர இது பண்ணிட்டான். என்னது உடைச்சிட்டான். ஓகே அங்கனா போய் தூங்கு போ. போணும். கேக் எல்லாம் எதிர்பார்க்காத. கேக் நல்லா அவ்வளவுதான். ஹாப்பி நியூ இயர். ஏய் கடிடா. கடிப்பான் கடிக்கல. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். கேக் வெட்டின கையோட எல்லாருக்கும் வந்து என்னோட வீட்டுக்காரர் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பார் நியூ இயர் ஸ்பெஷலா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் 1000 ரூபாய். ஹாப்பி நியூ இயர். குட். அப்படிதான் அவன் வீடியோ எடுக்கிற, நீ அப்படி வந்து மறைக்கிறது. ஆமா நீ சாப்பிட்டல? சாப்பிடலையா? நான் உஷாரு. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சாப்பிடலாம். நீ சாப்பிடல? ஹாப்பி நியூ இயர். சரி நம்ம கேக் எடுத்துட்டு போயிடலாம். பவித்ரா என்ன கொலை போட்டுறீங்க? பவித்ரா என்ன வருஷம் பிறக்குது? 2024. அதான் போடுறேன். என் கோலத்தை பார்த்து நீ எந்த நானா போட்டேன்னு கேட்ப. பார்க்கலாம். மைக் என்ன எடுத்துட்டு வந்துரு. என் கோலம் எப்படி இருக்குது? என் கோலம் காமி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும். எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு காட்டு. 1 2 3 4. நீ தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான்டா சொல்லுவேன். இங்கேருந்து வரணும். 1 2. என்ன போலாம் இது? ஏய் உனக்கு தான் தெரியாது, பார்க்குறவங்களுக்குலாம் தெரியுங்க. கேர்ள்ன்ற இது வந்து 2024ல். ஐயோ கரெக்டாக போடுறேண்ணா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கோலம். சரி இது வந்து வருஷம் போடுற வந்து கோலம். இது வந்து 2024. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து அந்த 4 வந்து வேறு லெட்டராக மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற கோலம். எப்படி இருக்கு? இது வந்து என்னதுன்னு சொல்லு. ஐயா விளக்கு. ஆமாம் அசிங்கப்படுத்தி. ஏய் கோலம் தானே போட்டேன், நல்லா இருக்கு பாரு என் கோலம். என் கோலத்தை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து இந்த இடம் வந்து காலியாக இருக்குது. இந்த 4 புள்ளி இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? லவ். எப்படி அந்த இடத்துல மட்டும் ரெட் கலர் கொடுத்து நல்லா அட்ராக்டிவ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் ஒரு சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர்ஸ்லாம் கொடுத்துட்டு பட்டையாக போடணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியும். நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? நம்ம கலரில் முடிச்சுட்டு லாஸ்ட் என்னோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
வந்து பார்த்துருப்பீங்க ஒரு கிளம்ஸியான ஒரு வீடியோவை. என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். நான் வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு பக்கம் குழந்தையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் என் பல்லு வலியும் பொறுத்துட்டு ஒரு பக்கம் வந்து கோலமும் போட்டு நான் 3 in 1 பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போவே கடவுளே எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லா போகணும். எல்லாருக்குமே ஒன்று இருக்கும் இந்த வருஷத்தில் இது நடக்கணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபேன் ஓடுது, இரு நான் ஃபேன் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, இந்த ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய நியூ இயரில் வந்து ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்க. நாங்கள் எதுவும் பெருசாக ரெசல்யூஷன்லாம் எடுக்கல. ஏன்னா போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷனே நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. அதனால் போகிற போக்கில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோணுறோமோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. போகிற போக்கில் எதெல்லாம் பண்ணணும்னு தோணுறோமோ அதெல்லாம் பண்ணிடணும். ஸோ இதுதான். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நான் நிறைய வாட்டி இப்படி பண்றேன். எங்க இருந்து பாத்துக்கிட்டேன்னு தெரியல. எங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான இயர். ஏன்னா எங்க கிருத்திக் நான் தான் வந்து இது மறுபடியும் அப்படியே நான் தான் வந்து என்னோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் நியூ இயர் விஷஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி சொன்னா, இவன் தேர்டா தான் சொன்னான். இல்லை, செகண்ட் தான். அப்படியா? சரி, பிரியா சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ எல்லாருக்கும் 1 2 3 ஹாப்பி நியூ இயர். ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இயர். அதான் நல்லா போகணும். வழக்கம் போல் நாங்களும் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இல்லை, இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது. டக்குனு நாங்கள் ஆனால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து என்னோட மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், என் தம்பி குட்டி வந்து முழிச்சிட்டே இருக்கான், இன்னும் தூங்காமல். ஆனால் சைலண்ட்டாக இப்படி பார்த்துட்டு இருக்கான் தொட்டியில் போட்டு. எதுவும் ஃபோனில் குட். அதனால் வேறு எதுவும் பெருசாக இல்லை. எனக்கு பல்லு சீக்கிரம் சரியாகணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா போகணும். எஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை. லவ் யூ ஆல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருப்போம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். இது இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. நானே டிவியில் பார்த்தேன், யாரும் சொன்னாங்க. பாய். ஜோதிகா இல்லை தப்பு. சரி, ஓகே, பாய். எல்லாரும் நல்லா இருக்கும். அதானே தெரியல, நான் எங்கேயோ பார்த்தேன், எனக்கே மறந்துச்சு. சரி, ஓகே, நான் ஒரு ஃபினிஷிங் பண்ண மாட்டேன். பாய் பாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நான் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம். எங்கள் அம்மாலாம் வந்து இல்லை இதில். அம்மா எல்லாருமே நைட் டியூட்டி போயிருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாதி பேர் கோவில் போயிருக்காங்க. அப்புறம் எல்லோரும் பாதி பேர் தூங்குறாங்க. ஸோ இருக்கிறவங்க வச்சு தான் நான் வீடியோ கவர் பண்ணேன். ஸோ எஸ், அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். பாய். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஷான் அண்ட் பவி ஃப்ரம் நடு ரோட்டில். நம்ம என்ன இங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னா, மார்னிங்கே கோயிலுக்கு போகணுன்னு இருந்தோம். பட் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நல்லா தூங்கிட்டோம். இப்போ தான் ஈவினிங்காக போகலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் 12 அந்த மாதிரி ஆனதுனால வெயில் அடிக்கும். ஸோ பாப்பா வச்சு நம்ம போக முடியாது. நம்ம பாப்பா வந்துட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். பேசி முடிச்சிட்டியா? எஸ், நீ பேசு. என்னோட நியூ இயர் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? என்னடா வித்தியாசமாக காட்டுறீங்க? நானே இந்த மாதிரி கேமரா அங்கெல்லாம் வச்சது இல்லையாப்பா. ஸோ நம்ம கோயில்கிட்ட நல்லா இருப்போம். எல்லாரும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே இந்த நாள் வந்து இனிய நாளாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினச்சபடி எல்லாமே நடக்கணும். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அப்புறம் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான நியூ இயர். உங்களுக்கும் ஸ்பெஷலாக அமையும். இதுக்கப்புறம் நிறைய பேர் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ. பை.